சமீபத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமேசான் தரவு மையங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இது மட்டுமல்ல, பஹ்ரைனில் உள்ள தரவு மையத்தின் அருகாமையிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை நடத்தியது தாங்கள்தான் என ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் தரவு மையங்கள் மீது ஏன் ஈரான் தாக்குதல் நடத்த வேண்டும்? தரவு மையங்கள் எதிரி நாடுகளின் ராணுவம், உளவுத்துறை நடவடிக்கைகளுக்கு உதவியதாக கூறியுள்ள ஈரான் அதன் பொருட்டே இந்த தாக்குதலை நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தாக்குதலில் ராணுவம் அல்லது பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் அடங்கி இருக்கலாம். தாக்குதலுக்குள்ளான தரவு மையங்கள் என்ன செய்தன என்று என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் இவை அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான மிக முக்கியமான முதலீடாகவும் வளர்ந்து வரும் உறவின் ஒரு பகுதியாகவும் இருக்கின்றன. இந்த தாக்குதல்கள் அமெரிக்க ராணுவத்தின் AI பயன்பாட்டை பெரிய அளவில் குறைத்துவிடும் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அமெரிக்க ராணுவத்தின் அமைப்புகள் எந்த சூழலையும் தாங்கி நிற்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதற்கு பின்னால் வேறு காரணங்களும் இருக்கலாம். குறிப்பாக ஒட்டுமொத்த AI பொருளாதாரத்தையே குறிவைத்து இது நிகழ்த்தப்பட்டிருக்கலாம். இன்று பல தொழில்துறைகள் செயற்கை நுண்ணறிவை அதிகம் நம்பியிருப்பதால் அதில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதன் தாக்கம் மிக மோசமாக இருக்கக்கூடும். இந்த தாக்குதல்கள் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை நிலைகுலைய செய்திருக்கின்றன. குறிப்பாக டெலிவரி ஆப்கள் மற்றும் பண பரிவர்த்தனைகள் செயலிழந்துள்ளன. இதுபோன்ற பாதிப்புகள் அரபு நாடுகளில் அமெரிக்கா மேற்கொள்ளும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு அப்பகுதி மக்களிடம் இருக்கும் ஆதரவை குறைக்கக்கூடும். நாடுகளுக்கு இடையே போர் நடக்கும்போது எப்படி எண்ணெய் வளங்கள் தாக்கப்படுகிறதோ அதே போல தரவு மையங்களும் தாக்கப்படுவதை பார்க்கிறோம். இதன் மூலம் தரவுகள் என்பது எவ்வளவு மதிப்புமிக்க முக்கியத்துவமானதாக மாறிவிட்டது என்பதை நாம் உணர முடிகிறது.